என்னை என்னன்னு நினைச்சான்னு தெரியலனா எப்ப பார்த்தாலும் ஒரு கதை இல்லை இன்று ஒரு திருக்குறள்னு எதையாவது தூக்கிட்டு வந்துருவா. என் பிள்ளைக்கு கதை சொல்லி தூங்க வைப்பான்னு பார்த்தா தக்காளி இவ என்ன துரத்தி விட கதை சொல்றானா என்று கையில் இருந்த தண்ணீரை குடிக்காமல் உதயாதித்தன் ஆவேசத்தோடு பேச விஸ்வாவிடம் அப்படி ஒரு சிரிப்பு. எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியும்டா என்ற விஸ்வாவின் சிரிப்பு இன்னுமே அதிகரித்தது. என்ன தெரியும்? உங்களுக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப மட்டும் அவ என் கையில கிடைச்சா என்றவன் வேகமாகி போயிருந்த மூச்சை நிதானமாக எடுத்துவிட்டு தண்ணீரை குடித்தான். கல்லூர் கையில கிடைச்சதும் நீ என்ன வேணாலும் செய், ஆனா என்ற சிரிப்போடு நிறுத்தியவன், பொண்டாட்டியாகாத காதலி தாயாக ஆகாம பார்த்துக்கோ என்று விஸ்வா ஒற்றை பூர்வம் உயர்த்தி பாடிட உதைக்கு சட்டென புரைக்கேறியது. ஹே, ஜஸ்ட் கிடிங் மேன், நத்திங் சீரியஸ், ரிலாக்ஸ் என்று விஸ்வா அவன் முதுகை வருடிட, நான் அவ இப்போவுமே என் பொண்டாட்டி தான், ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு மட்டும் வாய்ப்பு ரொம்ப குறைவு என்றான். ஏண்டா? பின்ன இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இவ பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தா இதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணுற நிலையும் வந்தாலும் வரும்.